சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் எபிசோடோட பார்ட் 2 இல்லை, இன்ஸ்டாகிராம் சீரீஸ் 1 எபிசோட் 2. சரி, இதில் என்ன அப்படின்னா அதே தான், அந்த இன்ஸ்டாகிராமில் கேட்ட கேள்விக்கு ஒருத்தங்க ஒரு பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் அங்கே எழுதி போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்றத சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னென்னா, ஆழமாக நீளமாக இருக்கின்ற போதும் காயமாலும் கண்ணீராலும் துடிக்கின்றேன் நானும், நேரத்தாலும் நெஞ்சத்தாலும் பிரியாத போதும் காட்சியாகவும் கவிதையாக உருமாறக்கூடும், அவள் சிந்தி செல்லும் கண்ணின் மையை சேகரிப்பேன் நானும், அதில் வண்ணம் பூசி வானவில்லை பார்த்திருப்பேன் நாளும். அதாவது இப்போ ஒரு பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க லவ்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் இதை எழுதி போட்டேன். இப்போது என்ன தான் என்னோடய லவ் இப்போ ஆழமாக நீளமாக இருக்கின்ற போது, என்ன தான் நான் உன்னை இவ்வளோ சின்சியராக டீப்பாக லவ் பண்ணாலும் காயமாலும் கண்ணீராலும் துடிக்கின்றேன் நானும். சரி, இப்போ இங்கே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆழமாக நீளமாக இருக்கின்ற போதும் ரொம்ப நாள் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ரொம்ப டீப்பாக சின்சியராக நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது கூட எனக்கு கிடைக்கிறது என்னென்னா, இவ்வளோ ஒரு லவ்வாக இருக்கேன் உன் மேலே, ஆனால் எனக்கு ரிட்டன் கிடைக்கிறது காயமாலும் கண்ணீராலும் துடிக்கின்றேன் நானும். எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஹர்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அழுவக்கூடிய எல்லா சுச்சுவேஷனுமே எனக்கு நடக்குது உங்ககிட்ட இருந்து. அப்படி இருக்கேன் நான். நேரத்தாலும் நெஞ்சத்தாலும் பிரியாத போதும். இப்போ எந்த ஒரு ஃபேக்டருமே இல்லை உன்னை என்கிட்டேருந்து பிரித்து வைக்கிறதுக்கு, சரியா? ஒரு வேளை ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே நீ என் மனசுக்குள்ளே தான் இருக்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் நீ நானும் எப்போவுமே பிரிஞ்சதே இல்லை என் மனசுக்குள்ளே. காட்சியாகவும் கவிதையாக உருமாறக்கூடும். இப்போ உன்னை வச்சு நான் கற்பனை பண்ணி பார்க்குற எல்லா நம்மளோட ஃப்யூச்சருமே எனக்கு அது ஒரு கவிதை மாதிரி இருக்குது. ஏன்னா உனக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்குது அப்படின்னு நான் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அவள் சிந்தி செல்லும் கண்ணின் மையை சேகரிப்பேன் நானும். கண்ணில் மையன்னு 1 மில்லிமீட்டர் இருக்குமா, அது கொட்டுச்சுன்னா கூட அதில் அந்த கருப்பு கலர் மையில் கலர் அடித்து நான் அதில் கூட ரெயின்போவை பார்ப்பேன், அதில் வண்ணம் பூசி வானவில்லை பார்த்திருப்பேன் நான். அந்த கருப்பான மையை எடுத்து அதில் கலர் பூசி கூட நான் வானவில்லை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு ஃபேண்டசி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்ககிட்டேருந்து ஏதாவது கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு பொருளை கூட நான் அவ்வளோ வேல்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. நான் உன்னை இவ்வளோ பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் தூரத்தில் இருந்தே. நீ எனக்கு என்னைக்காவது ஓகே சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஆனால் அது கேட்குறதுக்கும் தயக்கமாக இருக்குது. அப்படி சொல்கிறது தான் இந்த ஒன் சைடு லவ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இது நான் இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே ஒன் சைடு லவ். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லிட்டா அது எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சிடும். எஸ்ஸாக இருந்தால் அந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிடும், நோவாக இருந்தால் அந்த எமோஷனே செத்துரும். அப்போ எஸ்ஸா நோவான்னு தெரியாமலே இருக்கிறது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எனக்கு கிடைக்கக்கூட வேண்டாம், ஆனால் என் கண்ணு முன்னாடியே இருக்க வரைக்கும் நான் அதை எஸ்ஸா நோவான்னு நான் மட்டுமே பார்த்துட்டு நான் சுற்றி இருக்க யாரையுமே ஹார்ம் பண்ணல, அந்த எதிர்க்க இருக்க பர்சனையும் ஹார்ம் பண்ணல. எனக்குள்ளே இருக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் இது அப்படின்ற மாதிரி சொல்லி நான் பேசும்போது எனக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதாவது ஒன் சைடு லவ்வில் இருக்கவங்க எல்லாம். இதை பற்றி, இந்த கவிதை பற்றியும் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன இந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இது அவ்வளோதான். இதை இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.